மீண்டும் சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இடைவேளை விட்டு போடுதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ நல்லாயிருச்சு. இப்போ இன்னும் போடுறேன். இது நான் இந்த வருடம் ராகா புரோட்டா மாவுன்னு போட்டிருக்கு, மைதா மாவு பாக்கெட்டு. அதில் இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு ஒரு 150 கிராம் மாதிரி சீனி எடுத்திருக்கேன். 1 கிராம் மாதிரி சீனி போட்டிருக்கேன். அதில் சீனி எடுத்து காட்டுறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, இதில் கொஞ்சம் பாருங்க ஒரு சிட்டிகை சோடா பொடி போட்டு வெதுவெதுப்பு தண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சர்க்கரை நீங்கள் பொடிச்சு போடணுன்னாலும் போடலாம், இல்லை நல்லா அது கரைக்கினாலும் கரைச்சிக்கலாம். நான் கரைக்கிறேன், நீங்கள் வேணும்னா பிடிச்சி போட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சிரும். இது நல்லா கரைஞ்சி விட்டு நல்லா கரைஞ்சிருவோம். நல்லா கரைஞ்சாதான் மாவில் ஒன்றோடு சேரும். இது ரொம்ப சர்க்கரையும் தேவைப்படாது, சீனியும் நம்ம நல்ல அளவு தக்கன இனிப்பு இருக்கும். இந்த ரெசிபி நல்லா இருக்குங்க. வீட்டில் வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் இது கலர் பொடி போட்டுக்குவோம். போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் இந்த மைதா பொடியை போட்டுக்கிடுவோம். அரை கிலோ மாவு போட்டிருக்கேன். கை வச்சு நல்லா பிணையணும், அதனால தான் நான் கை போட்டிருக்கேன். பாருங்க, சப்பாத்தி மாவு மாதிரி கரைக்கணும். நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இந்த மாவெல்லாம் ஒன்று போட்டு பாருங்க, நல்லா இப்படி பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒன்று ஓலை வந்துருச்சு மாவு. இது இப்படி நல்லா இதாக்கணும், கொஞ்சம் நைஸாகவே இருக்கணும். சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ஏன்னா அது உருட்டதுக்கு நம்மளுக்கு இது மேலே வைக்கும்போது அது சரி வராது. அதனால இந்த வரைக்கும் இந்த பதத்துலேயும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி மிதிச்சு இப்படி அமுக்கினோடனே அப்படி மேலே வரணும். இதை நான் இப்போ உருட்டுறேன். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கூடாது. நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எடுத்து வச்சுக்கிறணும். சொல்லுங்க. இப்படி உருட்டி வச்சுக்கணும். நல்லா ஒரு 5-6 உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு நான் இப்போ பிணையும் பாருங்கள். நல்லா மெல்லிசா உருட்டணும். மெல்லிசா உருட்டி வச்சுக்கணும். பாருங்க, இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா இதில் எண்ணெய்
இதோட மாவை கொஞ்சம் பரத்திட்டுருங்க. அது மேலே இன்னொரு பரோட்டாவை போடுங்க. போட்டு இது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். வேறு எல்லாம் ஒன்று போல் நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. இது மைதாதான் வச்சுக்கிட்டு மசினும் பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒன்று போல் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த இடத்துல ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இந்த ஓலை வச்சு கட் பண்ணி இதான் ஒரு தட்டில் இந்த இருக்கிறங்க லேயராக வந்துருக்க இதை இப்படி மூடி வச்சிடணும். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. லேயர் விடக்கூடாது, விடாமல் சுற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாவு போட்டு வர்றேன். இதை வச்சுக்கிடணும். இதை எண்ணெயில் போடணும். எப்படி பாருங்க உருட்டிக்கிடுவோம். இதேமாரி ஒரு 4-5 உருட்டிக்கிடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். வரும். நம்ம இதை இப்படி சுருட்டி வச்சுக்கிடுவோம். பாருங்கள் செஞ்சதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறுமுறுன்னு வேகட்டும். நல்லா பொன்னிறம் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, ரேலாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியும் பொடிச்சா பொடியே வரும். நல்லா இருக்குது, ருசியாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு கொடுக்கும். வச்சு நம்ம ஒரு மாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்.